1,00,000 கோடிக்கு மேலே வருமானம் வருது, 98,000 கோடி செலவு வருது, 2,000 கோடி லாபம் வருது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு லாபத்தில் ஓடுது. இதை மறக்க சொல்லுங்கள் பார்ப்போம். 200 யூனிட்டு ஃப்ரீ இலவசம்னு சொன்னீங்க. 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணால் தான் 200 யூனிட் ஃப்ரீ. இல்லைன்னா 100 யூனிட்லேருந்து ₹4.77 மின்சார கட்டணத்தை 3 மடங்கு 4 மடங்கு ஆக்கிட்டீங்க. 1,00,000 கோடி வந்த வருமானம் 1,20,000 கோடி ஆக போகுது. மார்ச் ஏப்ரல் எவ்வளோ வருமானம் வந்துச்சு? ஏப்ரல் மே எவ்வளோ வருமானம் வந்துச்சு? இவங்க ஏற்றின பிறகு ரேட் ஏற்றின பிறகு எவ்வளோ வருமானம் வந்துச்சு சொல்லுவார் அவர். இதே 15,000 எம்ப்ளாயி ஷார்ட்டேஜில் தானே பவர் கட் இல்லாத சப்ளை கொடுத்தது. திரும்ப திரும்ப திமுக ஆட்சி தான் காரணம், பிளக்க பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க, வயரை கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தா எந்த அளவுக்கு ஒரு இன்எஃபிஷியன்ட் மினிஸ்டர்னு 16,000 ரூபா 8 லட்சம் பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,400 கோடி அலாட் பண்ணணும். 750 கோடி என்ன அர்த்தத்தில் அலாட் பண்ணியிருக்கீங்க? அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அரசு மருத்துவமனை. இப்போ அரசு மருத்துவமனையில் பிறந்தா தான் நீங்கள் தாய்மாமனா? தனியார் மருத்துவமனையில் வீட்டில் பிறந்தா தாய்மாமன் கிடையாதா? இவர் சொன்னதை செய்ய மாட்டார் என்பதுக்கான முதல் எக்ஸாம்பிளே இதுதான், இந்த ஸ்கீம் தான். இந்த திட்டத்தை குறித்து சட்டப்பேரவையிலே அவர் சொல்லியிருக்கலாம். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரைஸ் பண்ணி கேள்வி வைப்பாங்கல்ல. நான் கேட்டேன்ல கேள்வி, இந்த கேள்வியை உதயநிதி கேட்டார்னா சட்டப்பேரவையில் பதில் சொல்லி ஆகணும். எடப்பாடி கேட்டார்னா பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்ல தெரியாது. அதனால சட்டப்பேரவைக்கு பின்னால் ஒழிஞ்சுக்கிட்டு நிலத்தின் அளவை மாற்றிட்டு வாங்கின லோன் அளவை வச்சு தள்ளுபடின்னு சொல்லி விவசாயிகள் முதுகில் குத்துனார். அங்கேயும் ஒரு ஏமாத்தம். 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு 500 யூனிட் ஸ்லாப் வச்சார். அங்கேயும் மக்களை ஏமாத்தினார். எலெக்ஷனுக்கு முன்னால் சொன்னேன், இப்போயும் சொல்கிறேன், 25% மேலே இவருடைய கமிட்மெண்ட்டு வராது. 75% மக்கள் ஏமாற்றத்தின் விளிம்பில் வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு இவர்கள் இப்போ தான் என்ன சப்ஜெக்ட்னே புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோதான். என்ன வெள்ளை அறிக்கை? கிட்டத்தட்ட 1,00,000 கோடி வருமானம் வருது, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு லாபத்தில் ஓடுது. இதை மறக்க சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு லாபத்தில் ஓடுது, 1,00,000 கோடிக்கு மேலே வருமானம் வருது, 98,000 கோடி செலவு வருது, 2,000 கோடி லாபம் வருது. ஓகே, பழைய கடன் இருக்குது. இந்த கடன்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றது அதுக்கான டேட்டா இருக்குது. கிட்டத்தட்ட 2,40,000 கோடி 47,000 கோடி இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க அவங்க கடன். சரி, இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்பு? நீங்கள் இப்போ வந்த உடனே 200 யூனிட்டு ஃப்ரீ இலவசம்னு சொன்னீங்க. 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணால் தான் 200 யூனிட் ஃப்ரீ. இல்லைன்னா 100 யூனிட்லேருந்து ₹4.77 ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைக்கி மின்சார கட்டணத்தை 3 மடங்கு 4 மடங்கு ஆக்கிட்டீங்க. ஓகே, 1,00,000 கோடி வந்த வருமானம் 1,20,000 கோடி ஆக போகுது. நான் கேட்குறேன், வேறு இல்லை. மார்ச் ஏப்ரல் எவ்வளோ வருமானம் வந்துச்சு? ஏப்ரல் மே எவ்வளோ வருமானம் வந்துச்சு சொல்லுவார் அவர். இவங்க ஏற்றின பிறகு ரேட் ஏற்றின பிறகு எவ்வளோ வருமானம் வந்துச்சு? சரி, எலக்ட்ரிசிட்டி போர்டு லாபத்தில் ஓடுதா நஷ்டத்தில் ஓடுதா? வருடம் வருமானம் என்ன, செலவு என்ன? ஓகே, நான் லாபத்தில் ஓடுதுன்னு சொல்கிறேன். கடன் இருக்குது. கடன் எப்படி ஏற்பட்டது? கடன் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? டிரான்ஸ்ஃபார்மர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. அப்போ ஜெனரேஷன், சப்ஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபார்மரு, ஃபீடரு, அண்டர் கிரவுண்ட் கேபிள், அப்புறம் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, அப்புறம் வீடு வரைக்கும் போகுது. இதுதானே நெட்வொர்க்கு. இந்த நெட்வொர்க்கில் எங்கே ப்ராப்ளம்? இதே 15,000 எம்ப்ளாயி ஷார்ட்டேஜில் தானே திமுக அரசு 5 ஆண்டுகளுக்கு இப்போ பவர் கட் இல்லாத சப்ளை கொடுத்தது. 15,000 எம்ப்ளாயி ஷார்ட்டேஜ் இருக்குது. அந்த 15,000 எம்ப்ளாயி ஷார்ட்டேஜை வச்சுக்கிட்டு தான் திமுக அரசு நல்ல நிர்வாகத்தை கொடுத்து ஷார்ட்டேஜ் இல்லாமல் பவர் கட் இல்லாமல் ரன் பண்ணி 5 வருஷம் காமிச்சிச்சு. உங்களுக்கு நீங்கள் வந்த உடனே எப்படி ஷார்ட்டேஜ் ஆகும், பவர் கட் ஆகும்? அதாவது ஒரு இன்எஃபிஷியன்ட் மினிஸ்டர் வந்த பிறகு திரும்ப திமுக ஆட்சி தான் காரணம், திமுக காரங்க தான் பிளக்க பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க, வயரை கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தா எந்த அளவுக்கு ஒரு இன்எஃபிஷியன்ட் மினிஸ்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். சார், இப்போது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தொடங்கியிருக்காங்க. அதாவது அந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 755 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இந்த திட்டத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சரி, நிதி குறித்து பல விஷயங்கள் வெளியிடப்பட்டிருக்கு, வெளியறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆமாம், நான் இவர் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 8 லட்சம் குழந்தைங்க பெறுது வருஷத்துக்கு தமிழ்நாட்டில். 8 லட்சம் எவ்வளவு? 8 லட்சம் குழந்தைகள். 8 லட்சம் குழந்தைகள் வருடத்திற்கு பர்த்து. இவர் சொல்லக்கூடிய 1 கிராம் தங்கம் அப்படின்னா 1 கிராம் 13,500 ரூபா, 13,350 ரூபா.
1 கிராம் தங்கம் இன்றைக்கி ரேட்டு. அப்புறம் வந்து இந்த பேபி கிட்டு ஒரு 3000 ரூபான்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 16,000 ரூபா வருது. ஓகே, 16,000 ரூபா 8.5 லட்சம் பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1400 கோடி அலாட் பண்ணணும். 750 கோடி என்ன என்ன அர்த்தத்தில் அலாட் பண்ணியிருக்கீங்க? சரி, அது சொன்னதில் 50% தான் கொடுப்பீங்களா? அப்போ இந்த 8.5 லட்சம் அப்படின்றது வந்து அரசு மருத்துவமனை சேர்த்தா சார், இல்லை வெறும் அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாரா? ஆமாம் சார். அப்படியா சொன்னார்? ஆமாம் சார். விஜய் சொல்லும் போது அப்படியே சொன்னார். அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அரசு மருத்துவமனை. அரசு மருத்துவமனையில் பிறகுன்னு அப்படியே சொன்னார். அவர் பேசுகிற பேச்சில் அப்படியே சொன்னார். அவர் என்ன சொன்னார்? குழந்தைங்களுக்கு 1 கிராம் தங்கம் ப்ளஸ் பேபி கிட்டு தரேன் தானே சொன்னார். பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர். அப்போ அரசு மருத்துவமனையில் பிறந்தால் தான் நீங்கள் தாய்மாமனா? தனியார் மருத்துவமனையில் வீட்டில் பிறந்தால் தாய்மாமன் கிடையாதா? சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் போது என்ன சொன்னீங்க? அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னீங்களா? வாயில் சொன்னீங்களா? சொல்லலை இல்லை. அப்போ இப்போ வந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? விஜயை 100% நம்புங்க. எது பாசிபிளோ, எது ஃபீஸிபிளோ, எது ப்ராக்டிக்கலோ, எதை செய்ய முடியுமோ அதை தான் செய்வேன். சொன்னது யார்? விஜய். ஆனால் அப்போ சொன்னது விஜய், இப்போ இருப்பது ஜோசப் விஜய். எனவே விஜய் சொன்னதை ஜோசப் விஜய் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அதனால் வந்து 8.5 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியாது, 50% தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் சொன்னதை செய்ய மாட்டார் என்பதுக்கான முதல் எக்ஸாம்பிளே இதுதான், இந்த ஸ்கீம் தான். ஏற்கனவே விவசாயிகளை ஏமாத்தினார். 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கவங்களுடைய ஒட்டுமொத்த கடனும் தள்ளுபடின்னு, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடினார். இப்போ வந்த உடனே என்ன பண்ணார்? நிலத்தின் அளவை மாற்றிட்டு வாங்கின லோன் அளவை வச்சு தள்ளுபடின்னு சொல்லி விவசாயிகள் முதுகில் குத்துனார். அங்கேயும் ஒரு ஏமாத்தம். 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு 500 யூனிட் ஸ்லாப் வச்சார். அங்கேயும் மக்களை ஏமாத்தினார். சரியா? சிங்கப்பன் படை வந்த உடனே நான் வந்து பெண்களுக்கும் குழந்தைகள் எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு சிங்கப்பன் படை உருவாக்குவேனார். ஒரு பள்ளி இல்லாத சிங்கப்பன் படையை உருவாக்கி எஃப்ஐஆர் போட முடியாது, சார்ஜ் ஷீட் போட முடியாது, லத்தி கிடையாது, துப்பாக்கி கிடையாது, எதுவுமே இல்லை. ரெஸ்பான்ஸ் டைம் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணலை. இப்படிப்பட்ட ஒரு சிங்கப்பன் படையை உருவாக்கி பெண்களையும் குழந்தைகளையும் ஏமாத்தினார். வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்கள்? ஸோ இனிமேல் வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர் சொன்ன 4 லட்சம் கோடி திட்டத்தில் 25% கூட இவரால் செயல்படுத்த முடியாது அப்படின்றத நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவரால் 25% கூட இவர் சொன்ன கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாது என்பது நான் வந்து இன்றைக்கி நேற்று சொல்லலை. இவர் திட்டம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னால் சொன்னேன், இப்போயும் சொல்கிறேன். 25%க்கு மேலே இவருடைய கமிட்மெண்ட்டு வராது. 75% மக்கள் ஏமாற்றத்தின் விளிம்பில் செல்வார்கள். இவரை நம்பி வாக்களித்த பெண்களும் குழந்தைகளும் ஏமாற்றத்திற்கு செல்வார்கள் என்பது இதுதான் உதாரணம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த திட்டங்கள் குறித்து ஏன் சட்டப்பேரவையில் அவர் பேசலை அப்படின்ற பல கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. கேள்வி கேட்பாங்கல்லம்மா, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரைஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்கல்ல. சட்டப்பேரவையில் வெளியிட்டால் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல தெரியாது, கேள்வியும் தெரியாது, பதிலும் தெரியாது. எப்படி சட்டப்பேரவையில் சொல்லுவார்? இப்போ நான் கேட்டேன்ல கேள்வி, இந்த கேள்வியை வந்து உதயநிதி கேட்டார்னா சட்டப்பேரவையில் பதில் சொல்லி ஆகணும். எடப்பாடி கேட்டார்னா பதில் சொல்லி ஆகணும். பிரேமலதா மேடம் கேட்டாங்கன்னா பதில் சொல்லி ஆகணும். எப்படி பதில் சொல்கிறது? பதில் சொல்ல முடியாது. அதனால் வந்து சட்டப்பேரவைக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு, அவ்வளோதான். வேறு என்ன? இப்போ நான் கேட்குறேன்ல கேள்வி, இப்போ நான் கேட்குறது ஏதாவது தப்பு இருக்கா? அவர் சொன்னது தானே கேட்குறோம். அவர் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாரோ அதுலேருந்து ஃபெயிலியர் ஆகி அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாமல் சொன்ன கமிட்மெண்ட்லேருந்து 25% கூட உங்களால் செயல்படுத்த முடியாது வருஷத்துக்கு அப்படின்றத நான் சொன்னேன், நான் டிக்ளேர் பண்ணேன். 4 லட்சம் கோடிக்கு நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்க, 1 லட்சம் கோடிக்கு நீங்கள் 1 லட்சம் கோடியை திட்டத்தை செயல்படுத்த தான் முடியும் உங்களால். அதுக்கு மேலே 3 லட்சம் கோடி திட்டங்கள் வந்து ஏமாற்று வேலையாக இருக்கும், இவரால் செயல்படுத்த முடியாதுன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி அதைத்தான் செய்கிறாரு. ஒவ்வொரு திட்டத்துலேயும் இவரால் செயல்படுத்த முடியாதுன்னு ஏதோ நானும் அந்த பேரில் நான் செஞ்சேன்றதுக்காக இவர் செய்கிறாரு. 25% கூட இவரால் செயல்படுத்த முடியாது. ஓப்பன் டிக்ளரேஷன், அவரால் முடியாது. சார், முதலமைச்சர் விஜய் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி வந்து பள்ளி மாணவர்கள்கிட்ட வந்து பிறநாள் பாடல்கள் பாட சொல்லி
அதை ரீல்ஸ் எடுத்து தாவேக்கானவர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு விஷயமா வந்து இப்போது செய்தியாக போயிட்டுருக்கு. அதிகமாக வந்து தாவேக்கா ஆட்சியில் பெரும் பேசும் பொருளாக பேசப்படுது இந்த ரீல்ஸ் ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது இதையும் வந்து ஒரு ரீல்ஸாக வந்து வெளியிட்டிருக்கிறதும் ஒரு பேசு பொருளாக மாறிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பள்ளி கல்லூரிகள் ஒட்டுமொத்தமாக வந்து தாவேக்கா மயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி வந்து பிஜேபி வந்து சாஃப்ரனைஸ் பண்ண முயற்சிக்கிறதோ புதிய கல்விக் கொள்கை மூலமாக இவர்கள் தாவேக்கா மயமாக மாற்றுகிறார்கள். இது வந்து ரசிக மனப்பான்மையோடு மாற்றுகிறார்கள். பள்ளியில் போய் வாடி வாடி என் கைவிடாத சிடி அப்படிலாம் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அசிங்கமான ஒரு செயலை செய்துவிட்டு அதுக்கு நியாயமும் கற்பிக்கக்கூடிய வகையில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார். பெண்கள் வந்து அந்த பிள்ளைங்க உட்காந்துருக்கு, அந்த பிள்ளைகளை போய் காலை தொட்டு சொடக்கு போடுறாரு. என்ன மெசேஜ் இவங்க கன்வே பண்ணுறாங்க? பள்ளி கல்லூரிகளில் போய் விஜய் பாட்டை போட்டு டான்ஸ் ஆட சொல்லி நீங்கள் படித்து பிரயோஜனம் இல்லை. நீ டாக்டர் ஆகி என்ஜினியர் ஆகி லாயர் ஆகி ஆடிட்டர் ஆகி ஒரு பிரயோஜனம் இல்லை. மேக்ஸிமம் சம்பாரிச்சேன்னா 50,000 1,00,000 சம்பாதிப்பார் மாதத்துக்கு. ஆனால் விஜய் மாதிரி ட்ராப் அவுட் ஆகி டான்ஸ் ஆடி சினிமாவில் சேர்ந்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதனால் வந்து நீ இந்த மாதிரியான பாட்டுகளை போடுங்க, டான்ஸ் ஆடுங்க என்பதை உயர்கல்வித்துறை அமைச்சர் முன்னுதாரணமாக பள்ளி கல்லூரிகளில் போய் அவர் வந்து செய்து காண்பிக்கிறார். அப்போ முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக செய்து காண்பிக்கிறார். அதே மாதிரி டிவிக்கேன்னு கத்த விட்டு பள்ளி மாணவர்களை கொடி நட்ட விட்டுக்கிட்டு இருக்கான். பள்ளி மாணவர்களை வெயிலில் உட்கார வச்சு விஜய் படத்தை போட்டு வெயிலில் உட்கார வச்சு படம் போட்டு காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப பெற்றோர்கள் பெட்டர், நீங்கள் உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. ஓட்டு போட்டீங்க, திமுக வேணாம் அதிமுக வேணாம், எங்கள் பையன் சொன்னான் பேரன் சொன்னான் பாத்தி சொன்னான்னு ஓட்டு போட்டீங்க. உங்கள் பிள்ளைகள் வந்து படிப்பில் இனிமேல் வந்து சிறந்து விளங்குவார்கள். தாவேக்கா கொள்கை பாடல்கள் வாடி வாடி கைப்படாத சீடி என்ற கொள்கை பாடல்கள்லாம் பாடி ஒரு திராவிட சித்தாந்த கொள்கையை முன்னெடுத்து பொது உடைமை கொள்கையை முன்னெடுத்து அவர்கள் வந்து சினிமாவில் இறங்கி கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்கிறார்கள் தாவேக்கா கட்சிக்காரர்கள். திமுக ஆட்சியில் வந்து 3 லட்சம் கோடி முதலீடுகள் வந்து வெளியேறியதாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. 3 லட்சம் கோடி முதலீடுகள் வெளியேறியதாக கீர்த்தனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இது முழுக்க போய் அப்படின்னு சொல்லியும் டிஆர்பி ராஜா அவர்களும் வந்து இதற்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? டிஆர்பி ராஜா எனக்கு தெரிஞ்சு 12.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக எஃப்டிஐயில் 5 வருஷத்தில் கொண்டாந்தார். அதில் 73% வந்து கன்வர்ஷன் ரேட்டு. 12.5 லட்சம் கோடியில் 73% கன்வர்ஷன் ரேட் ஆயிருக்கு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 27% இனிமேல் தான் கன்வர்ஷன் ஆகணும். கன்வர்ஷன் ஆகாததை போயிருச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க 5 வருஷத்துக்குள்ளே. ஒவ்வொரு எம்ஓயுவாக வந்து ரியலைஸ் பண்ண வேண்டிய வேலை அடுத்து வரக்கூடிய ஆட்சியினுடைய வேலை. ஸோ 73% இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிறத கன்வெர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு? இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டருக்கு. இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் பேசக்கூடிய ஒரு பெண்மணி இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நாடு விளங்குன்றதை பார்த்துக்கிற வேண்டியதான் நம்ம. ஏன்னா ஆந்திர அமைச்சர் லோகேஷ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது திமுக வந்து எங்களோட முதலீட்டில் போட்டி போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி திமுக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது உண்மையை சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சி இருக்குமோ அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ண முடியலை. இப்போ வந்து இங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே போயிடுச்சு. என்ஃபீல்டு 55 வருஷம் கம்பெனி வச்சுருந்தவன் அங்கே போயிட்டான். அட்வான்ஸ்டு மீடியம் கம்பேர்ட் ஏர்க்ராஃப்ட் ப்ராஜெக்ட் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 15,000 கோடி முதலீட்டில் போட வேண்டிய ப்ராஜெக்ட்டு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்டு 3 வருஷமாக தமிழ்நாடு அரசும் ஏடிஏவும் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டு, ஏர்போர்ட்டுக்கு இடம் கொடுத்து 600 ஏக்கர் இடம் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்ச ப்ராஜெக்ட்டு இன்றைக்கு வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அப்போ லோகேஷ் வந்து சந்தோஷத்தானப்படுவார். கிளைம் பண்ணவே முடியாத ஒரு அமைச்சரை இங்கே வச்சுக்கிட்டு, போகிறதவே தடுக்க முடியாத ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு, ரீல்ஸ் போடுற ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இருந்தால் ஆந்திரா பெனிஃபிட் அடையும். அது இங்கே இருந்தானா அங்கே இருந்தானா? ஏன்னா விஷ்ணு ரெட்டி தானே வந்து அட்வைசர் முதல்வருக்கு. அதனால் விஷ்ணு ரெட்டி ஆந்திராவை சேர்ந்தவர். அதனால் வந்து அங்கே போனான்னா இங்கே போனான்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் இந்த ப்ராஜெக்ட்.
ஆந்திரா போன அண்ணன் தமிழ்நாட்டில் இருந்த அண்ணன். அதனால் வந்து அவங்க சப்பக்கட்டு கட்டுவாங்க. அட்வான்ஸ் மீடியம் கம்பேர்ட் ஏர்க்ராஃப்ட் வந்து அங்கே நான் ஒர்க் பண்ண ஏடிஏ ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் நான் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணேன். நாங்கள் பண்ணது எல்சிஏ லைட் கம்பேர்ட் ஏர்க்ராஃப்ட். இது வந்து டூயல் இன்ஜின் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்டு. ஓகே, இது வந்து தமிழ்நாட்டில் வந்துருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 சப்சிடரி இண்டஸ்ட்ரி உருவாகிருக்கும். அந்த 500லேருந்து 1000 சப்சிடரி இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கும். ஏரோஸ்பேஸில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில், ஓகே, அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில், இப்படி பல்வேறு துறை சார்ந்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கும். இத்தனையும் இன்றைக்கு இந்த விஜய் அரசு வந்த பிறகு இன்றைக்கு ஆந்திராவுக்கு சென்று விட்டது என்பது கண்கூடான உண்மை இது. ஓகே, ஸோ இது என்ன, இதெல்லாம் போயிருக்கு இன்றைக்கி. இது வந்து அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி முதலீடு வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. ஏற்கனவே சைன் பண்ணது, ஏற்கனவே இங்கே இருந்தவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியாது இனிமேல் அப்படின்னு போயிட்டாங்க. காரணம் என்ன? நம்பிக்கையின்மை. இந்த ஆட்சி இருக்கக்கூடிய மந்திரிகள் யாருக்கு எதுவும் தெரியல, இவங்களை புரிய வைக்கவும் முடியாது, எல்லாம் ரீல்ஸ் முகத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகளாக இருக்காங்க. இந்த ஆட்சி வந்து பொய்களால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சியாக இருக்குது. இந்த ஆட்சியை நம்பி நம்ம எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஒரு 6 மாதம் 1 வருஷம் பார்ப்போம், அதுக்குள்ளே நம்ம பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆந்திராவில் கொடுக்குறாங்க, அங்கே போயிடுவோம் அப்படின்னு இங்கேருந்து தொழில் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ 73% கன்வர்ஷன் ரேட் கொடுத்த டிஆர்பி ராஜா எங்கே? 27% வரலைன்னு சொல்லக்கூடிய அந்த கீர்த்தனா எங்கே? 73% கன்வர்ஷன் ரேட் கொண்டு வந்தது டிஆர்பி ராஜா. 27% வராததை போய் வரலைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு, 3 லட்சம் கோடி வரலைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு, அப்போ உங்களுக்கு அடிப்படை உண்மை தெரியலேன்னு அர்த்தம். ஓகே, என்ன சொல்ல முடியும்? இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி மேம்.